Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 30th January மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, 31st January மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், 30th அன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படி இருக்குது, நம்ம ப்ராடர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம நேற்று சொன்ன அந்த லெவல்ஸ் தான், அதே அந்த டவுன் ட்ரெண்ட் சேனல்லே தான் இருக்குது. கரெக்டாக பாருங்கள், அந்த சப்போர்ட் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு செல்லிங் வந்திருக்கு. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு இங்கேருந்து இது அகெயின் இந்த ஃபால் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இது அகெயின் ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா தென் 22,650 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. தென் நிஃப்டி பேங்க் பாருங்கள், நம்ம நேற்று சொன்னோம் இதிலிருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இப்படி போயிட்டு கூட உங்களுக்கு செல்லிங் வரலாம் அப்படின்னு சொன்னோம். அதே தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக ஒரு 146 பாயிண்ட்ஸ் ஹையராக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று க்ளோஸை விட ஒரு 146 பாயிண்ட்ஸ் ஹையராக வச்சுருக்காங்க. ஸோ இது நாளைக்கும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி மிட் கேப் பாருங்கள், நம்ம நேற்று போட்ட அதே அந்த டவுன் ட்ரெண்ட் சேனல்லே தான் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது நாளைக்கு இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா அகெயின் உங்களுக்கு 14,135 நோக்கி ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் பாருங்கள், நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி இப்போ ஒரு நேற்றையோட க்ளோஸை விட கொஞ்சம் ஹையராக தான், அதே ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஹையராக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நாளைக்கும் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை இங்கிருந்தே கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் நிஃப்டி மிட் கேப்பும் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி மீதி மார்க்கெட்ஸ் எல்லாம் மீதி செக்டார்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்எம்சிஜி செக்டார், ஃபார்மா செக்டார், பிரைவேட் பேங்க் செக்டார், ரியாலிட்டி செக்டார், எனர்ஜி செக்டார் இதெல்லாம் பாசிட்டிவாக போன செக்டார்ஸ். இதில் ஹையாக போன இது கொடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா இதில் ஹையாக பர்ஃபார்ம் பண்ண செக்டார்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டார் தான். நிஃப்டி ரியாலிட்டி பாருங்கள், இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலில் பிரேக் பண்ணி மேலே ஒரு கேண்டில் வந்திருக்கு. நாளைக்கும் இது பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் 933 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து ரிஜெக்ஷன் சாட்டர்டே அன்னைக்கு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்துட்டு டிசைட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிஃப்டி ஃபார்மா பாருங்கள், உங்களுக்கு இந்த இதிலிருந்து ஃபால் ஆனது இங்கேருந்து ஒரு திரும்பி ரீட்ரேஸ் ஆகிருக்கு. இது நாளைக்கு இங்கிருந்து உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்படி இப்படி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நிஃப்டி ஃபார்மா ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க. தென் நிஃப்டி எனர்ஜி பாருங்கள், இந்த டவுன் சேனலில் பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வந்திருக்கு. பட் ஆனால் என்னென்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகிட்டு அங்கே ரிஜெக்ஷன் வந்திருக்கு. நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட் இந்த மந்த்லி ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு ரியாலிட்டியில் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இங்கேருந்தே ரிஜெக்ஷன் இந்த அகெயின் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்ததுன்னா தென் அகெயின் இங்கேருந்து இந்த 31,416 அப்படிங்கிறத சப்போர்ட்டை நோக்கி ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தென் நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி மீடியா, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ண செக்டர்ஸ் இன்னைக்கு. இதில் நிஃப்டி ஐடி பாருங்கள், இந்த ஒரு டவுன் சேனலில் தான் அது இருக்குது ஏற்கனவே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இங்கே இப்படி போயிட்டு இப்படி போயிடுது அகெயின் இப்படி ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. தென் நிஃப்டி மீடியா பாருங்கள்,
இந்த டவுன் சேனலில் உங்களுக்கு ஒரு நாள் பாசிட்டிவ், ஒரு நாள் வந்து இதாக இருக்குது. நாளைக்கும் இதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து கூட ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி மீடியா ஸ்டாக்ஸ் நாளைக்கு ஒரு நாள் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணலாம், மேபி. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி மெட்டல், பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஆட்டோ இதெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆறுதல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதில் இந்தியா விக்ஸ் பாருங்கள், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6.7% கிட்ட வந்து நேற்றை விட டவுன் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து 17.39 கிட்ட இருக்கு. அது வந்து 19 வரைக்கும், ஆல்மோஸ்ட் 18.99 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு 17.39ல க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து இதை நம்ம இப்படியும் பார்க்கலாம். ஒரு பாருங்க, இது வந்து ஒரு கப்பு வித் இந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு இந்த இதை பிரேக் பண்ணதுக்கு ரிஜெக்ஷன் வந்து நாளைக்கு இப்படியும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்தியா விக்ஸ் வந்து ஒரு நாள் ஷூட்டப் ஆகுது, ஒரு நாள் வந்து இதாகுது அப்படின்னு நினச்சி இதெல்லாம் வந்து கூல் டவுன் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. இன்னும் அது வந்து அதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த நாளன்னைக்கு பட்ஜெட் இருக்கிறதால நாளைக்கு வந்து ஒரு மாதிரி மியூட்டடாக மார்க்கெட் இருக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு மாதிரி சைட்வேஸாக போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். தென் இப்போ நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லை, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம், அதாவது ஒரு 8 ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தோம். அதில் 3 ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. ரெடிட் டாக்ஸஸ், கிராமின், எல்என்டி ஃபினான்ஸ், ஜிஎம்டிசி, இது 3த்துலேயும் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்க, நம்ம வந்து 111க்கு மேலே 120 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 113.19 வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் வந்துருக்கு. பட் இது இன்னும் வந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். இது 120 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடு தான் சொல்கிறோம், நம்ம வந்து இன்ட்ராடே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக அதை ஹோல்ட் பண்ணலாம். தென் டிவிஎஸ் மோட்டார்ஸ் பாருங்கள், நம்ம 2467க்கு மேலே என்ட்ரி சொல்லியிருந்தோம். 2505 வரைக்கும் போயிருக்கு. இதை வந்து நீங்கள் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அந்த இது வந்து இப்போ பொசிஷன்ஸை இது வந்து அகெயின் இந்த நம்ம சொன்ன டார்கெட்டான 2595 நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தியன் பேங்க் வந்து நம்ம 545க்கு மேலே என்ட்ரி சொல்லியிருந்தோம். 560.7 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு. நாளைக்கும் வந்து இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த டார்கெட்டான 568 அச்சீவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்பிஎன்எல் பாருங்க, நம்ம 433க்கு மேலே என்ட்ரி சொல்லியிருந்தோம். 444.5 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த இதையும் பொசிஷனை நாளைக்கும் இது வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேசகான் டாக் வந்து நம்ம 2355க்கு மேலே சொல்லியிருந்தோம் என்ட்ரி. 2414 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதையும் அப்படியே கண்டினியூ பண்ணால் நம்ம 2435 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த 8 ஸ்டாக்கில் வந்து 5 ஸ்டாக்கும் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கண்டினியூவும் பண்ணலாம். அந்த நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டாக்கில் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. இந்த மாதிரியான தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் இருக்குது, டெலகிராமில் ஒரு சேனல் இருக்குது. ரெண்டுமே ஃப்ரீ சேனல்ஸ் தான். நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க, நாளைக்கு 31 ஜனவரிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். IRFC, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன்.
இது பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு 5%, 4.6% கிட்ட வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸையும் கட் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது நாளைக்கு 148.5க்கு மேலே ட்ரேட் ஆகிறப்ப 154.5 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எதுவுமே வந்து இன்ட்ராடே கிடையாது, எல்லாமே ஸ்விங் ட்ரேடு தான். ஸோ இது வந்து நீங்கள் பொசிஷனாக வாங்கி கண்டினியூ பண்ணி தான் நீங்கள் இது பண்ணணும், இன்ட்ராடேன்னு நினச்சிக்காதீங்க. தென் எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ், இதுவும் பாருங்க, நாளைக்கு 5440க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 5800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்ஆர்எஃப் லிமிடெட் பாருங்கள், நல்லா வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை கிட்ட இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2022 ஹை கிட்ட இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 2022 ஜூலை அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹை கிட்ட இப்போ ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 2865க்கு மேலே 3000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். பாரத் டைனமிக்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு கிளியராக ஒரு பிரேக் அவுட் காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு 1268க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 1350 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுமிட்டமோ கெமிக்கல்ஸ் பாருங்க, இது நாளைக்கு 520க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 555 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாரஸ் லேப் பாருங்க, 590க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 620 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து 862க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னோட வியூஸ் தான், இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. இது இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.